الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. وقال تعالى أيضا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير الخطاؤون التوابون. أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை வாலிபர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான இந்த ஜும்ஆவுடைய வேளையில ஒரு சில நிமிடங்கள் குர்ஆனுடைய வசனம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான அந்த வழிமுறையான ஹதீதுகள், இதுகளுடைய நேரடி விளக்கத்தையும் மற்றும் உண்டாகிய இந்த உலகத்திலே நாம் நடக்கக்கூடிய முறையிலே அல்லாஹ்வுடைய சோதனைகள், வேதனைகள், அதிலே இருந்து நாம் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தை நம் அனைவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நமக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இந்த ஜும்ஆவுடைய சிற்றுரையை உங்களுக்கு முன் நான் எடுத்து வைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக நம்மை அழைத்து கூறக்கூடிய வாசகம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த உலகத்திலே ஈமான் கொண்ட நம்மை மற்றும் தனியாக அழைத்து கூப்பிடக்கூடிய ஒரு வாசகம். உலகத்திலே அவனுடைய படைப்பினங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அந்த படைப்பினங்களிலே ஜின் ராசிகளும் இருக்கிறது, மனித ராசிகளும் இருக்கிறது, மிருக வர்க்கங்களும் இருக்கிறது, தாவர வர்க்கங்களும் இருக்கிறது. எல்லாமே அவனுடைய படைப்பு. இந்த படைப்பினங்களிலே அவனை வணங்கக்கூடிய ஒரு ஈமான் கொண்ட நல்வார் விசுவாசியாக நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறானே, அது பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட இந்த ஈமான் உறவுகளை பார்த்து சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல் விசுவாசிகளே, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நட்பையும் உங்களுடைய ஆன்மாவையும், உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். எதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதனுடைய தன்மைகளிலே ஒருவர் பலவிதமான பிரச்சனைகளிலே இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னது. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவோ எதிரிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. பாதுகாக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியது அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாக்கணும். அருமையானவர்களே, அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. நரகம் என்று சொன்னாலே நெருப்பு, நரகம் என்று சொன்னாலே நெருப்பு. அதனுடைய ஜுவாலை, அதனுடைய ஒரு ஊசி துவாரத்தின் வழியாக வந்தாலும் கூட மனிதனால் தாங்க முடியாது. ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிகுந்த மேராஜுக்கு அழைக்கப்பட்டார்கள், வில்லேற்ற பயணம் சென்றார்.
அந்த விண்ணேற்ற பெருமிடத்திலே சொர்க்கம் நரகத்தை காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தினுடைய சிறப்புகள், சொர்க்கத்திலே யார் யாரெல்லாம் எந்தெந்த இடங்களிலே தங்குவார்கள் என்ற செய்திகள், அவரவர்களுடைய மாளிகைகள், கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களுடைய சிறப்புகள், அது அமைக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் காட்டப்பட்டது. நரகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகின் மீது ஏறியவர்களாக, அந்த சிறகுகளுக்கு மேலே இருந்தவர்களாக நரகத்தை பார்க்கிறார்கள். அதனுடைய புகை மேலே வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து நடுங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பிடித்துக் கொண்டார்கள் என்பதாக சொல்லும். அதற்கு பிறகு அதற்கு அதிபதியான மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மாலிக்கை கூப்பிட்டு, மாலிக்கே, இந்த நரகத்துடைய அந்த வேகத்தை அடக்கு, அதை அடங்கச் செய் என்பதாக சொன்னார்கள். அது அடங்கியது. அதற்கு பிறகு ஒவ்வொரு தட்டாக ஒவ்வொரு இருப்பிடமாக பார்த்தார்கள். அருமையானவர்களே, அதிலே தொழுகையை விட்டவர்கள், ஜகாத் கொடுக்காமல் முதல்களை பாதுகாத்துக் கொண்டவர்கள், விபச்சாரம் செய்த பெண்மணிகள், மது அருந்தியவர்கள், இப்படி பதித்தலங்கள் ஒன்று ஒன்றாக அதிலே வைக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அந்த வழி என்று சொல்லப்பட்ட ஒரு நதி இருக்கிறது. அது இரத்த நதி, நெருப்பு நதி. அதிலே யார் போடப்படுவார்கள் என்று சொன்னால் தொழுகையிலே சேர்த்து செய்யக்கூடியவர்கள் போடப்படுவார். அருமையானவர்களே, தொழுகையை விட்டவர்களுக்கு உள்ள வேதனை வேறு, தொழுகையிலே சோதனை செய்யக்கூடியவர்களுக்குரிய வேதனை வேறு. அதிலே தொழுகையை சோதனை செய்யக்கூடியது என்று சொன்னால் என்ன? நாம் இடையே பார்க்கலாம். கவர்னுடைய வானொலி 12:30 ஜமாத்துக்குரிய டைம் 20 நிமிடம் இருக்கிறது, இதோ போய்விடலாம் என்று தாமதமாக காலத்தை நாம் தாமதித்துக் கொண்டே செல்லும் பொழுது ஜமாத்து முடிந்துவிடும். ஜமாத்து முடிந்து எல்லோரும் வந்து விடுவாங்க. இவர் என்ன செய்ய மாட்டார், பள்ளிக்கு வர மாட்டார். ஜமாத்து முடிஞ்சிருச்சு, அசருக்கு முன்ன தொழுது கொள்ளலாம், இப்பொழுது நாம் உணவை உணர்வோம் என்பதாக எண்ணம். இது போல பொதுபோக்கு தன்மை இருக்கக்கூடியவர்கள் அந்த வயல் என்று சொல்லப்பட்ட நதியிலே, அந்த நெருப்பு நதியிலே, நரகத்து நெருப்பு நதியிலே போடப்படுவார்கள். தொழுகையாளிகள் போட்டு விடுவார்கள். எப்படி தொழுகையிலே சோறு செய்யக்கூடியவர்கள் போடப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அறிவுரையாம் பெருமறையிலே சொல்லி காட்டுகிறது. அந்த நதியிலே எப்படி என்று சொன்னால் பலவிதமான வேதனைகள் இருக்கிறது. ஒருவரை நரகிலே அந்த நதியிலே போடப்பட்டு அவர் மீது கண்களை வீசப்படும், அவருடைய தலை நசுக்கி போய்விடும். திரும்ப அவர் அந்த கரையை விட்டு போய்விடுவார். திரும்ப அவருக்கு அந்த தலை உறவு கொடுக்கப்படும். திரும்ப நீதி வருவார். திரும்ப அடுக்கப்படும். இப்படியாக சொல்லப்படும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, தொழுகை என்று சொன்னால் அந்த தொழுகையை குறித்த நேரத்திலே நாம் தொழ வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திலே தொழுக வேண்டும். அந்த தொழுகையை தொழும்போது நாம் எப்படி என்ன வேண்டும் என்று சொன்னால், இதுதான் எனக்கு கடைசி தொழுகை. இப்பொழுது ஜும்மா இருக்கிறது, இந்த ஜும்மாவுடைய தொழுகைதான் எனக்கு கடைசி. இதற்கு பிறகு அசல் தொழுகை எனக்கு கிடைக்குமே கிடைக்கிறது என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு முன்னால் மலைக்கும் இருக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, தூய எண்ணத்தோடு, உள்ளத்தோடு நாம் தொழ வேண்டும். அந்த தொழுகை அவருக்கு, அவருடைய அந்த தொழுகையே அவருக்கு அல்லாஹ்விற்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறார். சொல்லப்படுகிறது. அருமையாக ஒரு தொழுகை, அவருடைய தொழுகை பரிபூரணமான முறையிலே ஒன்று செய்து சுன்னத்து முஸ்தஹப்புகளை தேடி அவசரமாக ஒன்று செய்யாமல், அவசரமாக ஜமாத்துக்கு வந்து சேராமல், நிதானமாக வந்து ஜமாத்துடைய நேரத்துக்கு முன்பதாக வந்து முன் சுன்னத்து தொழுது வைத்து அவர்களுடைய தொழுகையை எதிர்பார்த்த வண்ணமாக இறைவனிடத்திலே மண்டி இடித்து துவாரித்தவர்களாக கசிபியாக்களை ஓடுபவர்களாக இருந்து பல்லாண்டு தொழுகையையும் தொழுது முடித்து பேரர்களாக உள்ளத்தோடு தொழுது முடித்து அந்த தொழுகை எங்கு செல்கிறது? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் வரையிலும் செல்கிறது. அது சொல்லிவிட்டு செல்கிறது, அல்லாஹ் என்னை வாழ்க்கை என்னை நீ கேள்வி பார்க்கிறது போல
உன்னை பேர் பாதுகாப்பாக இருக்கிறது என சொல்லி அந்த தொழுகை நேராக எந்த விதமான தடையும் இல்லாமல் 7 வாரத்திற்கு 7வது வாரத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அரிசி அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா பிழைகளையும் நகர்த்தி கொண்டு சென்று விடுகிறது. அதே தொழுகை நாம் வேலைகளாக தொழவில்லை, ருக்கு சரியாக செய்யவில்லை, சுஜூது சரியாக செய்யவில்லை, ஏதோ காக்கா குத்துவதை போல குத்திவிட்டு எந்திரிச்சு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகை வானுடைய முன் வானத்துக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது, முன்வானத்துக்கு மேலே செல்லவில்லை. அது கரும் துணியாக பழைய கருத்த துணியாக எடுத்து நாளை மறுமையிலே அவனுடைய முகத்திலே வீசப்படும் என்பதாக என்ன சொல்கிறது? மையாக்கல்லா, உன்னை எல்லாம் கேவலப்படுத்துவாங்க, உன்னை நாசமாக்குவாங்க, என்னை பேசுவது போல உன்னை நாசமாக்கியது போல உன்னை நாசமாக்குவாங்க என்பதாக அந்த தொழுகையே நமக்கு பதப்பா செய்து விட்டு செல்லுது. நான் வணங்கக்கூடிய அந்த மனத்தை நமக்கு செய்கிறது, சிபாரத்து செய்கிறது, மற்றொன்று நமக்கு நன்மைக்கு செய்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையாளர்களே, இப்போது நாம் அந்த நரகம், அதாவது நாம் துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கதிரையிலே மண்ணை போடுகிறோம், சொல்றாங்க மண்ணு போடுங்க மண்ணு போடுங்க. அப்படி இல்லை, இந்த புராணத்தை ஓடி அந்த ஜனாதிபதியிலே வைக்க வேண்டும் 3 பிடி. ஒவ்வொரு பிடிக்கும் இந்த ஆழத்துகள் ஒவ்வொரு ஆழத்தையும் ஓடி வைக்க வேண்டும். காரணம் என்ன? நாம் படைக்கப்பட்டது மண்ணிலே இருந்து, நாம் படைக்கப்பட்டது நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதன்முதலாக படைக்கப்பட்டது மண்ணிலே இருந்து. அந்த மண்ணிலே இருந்து திரும்ப மண்ணுக்கு புகுத்தப்படுவோம், அந்த மண்ணிலே இருந்து திரும்ப எடுக்கப்படுவோம். இந்த 3 ஆலோசனைகளிலே இந்த 3 சொற்கள் இந்த மண்ணிலே இருந்து படைக்க வேண்டும். உன்னிடத்தில் செல்லப்படுகிறோம், உன்னிடத்திலே வந்து அழைத்து விட்டோம். மீண்டும் எங்களுக்கு உயிர்களுக்கு எழுப்பப்படும் நாள் வரையில இந்த மண்ணிலே இருப்பே மண்ணிலே இருந்து வெளியாகவும் என்ற அந்த குர்ஆனை ஓதி அந்த ஜனாதாவுடைய கன்னத்திலே வைக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுது. ஜனாதாவை வைக்கும் பொழுது எவ்வளவோ சத்தம், எவ்வளவோ பேருக்கள் ஜனாதாவை தூக்கி வரும்போது அந்த ஜனாதாவுடைய ஒழுக்கங்கள் தெரியவில்லை. அந்த ஜனாதாவை குளிப்பாட்டுகிறோம், குளிப்பாட்டும் பொழுது அதனை ஏற்ற ஒழுக்கத்தை செய்ய வேண்டும். இதெல்லாம் படிக்கக்கூடிய முறையை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உள்ள நாம் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால், இந்த கபருக்கு பிறகு ஒன்று இருக்கிறது. கபருவே நீண்ட காலம் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் செல்லப்படுகிறது நல்லடியார்கள், நாதாக்கள், வழிவார்கள் என்று சொல்கிறோமே, அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வரலாறுகளையும் புரட்டி பார்க்கும் பொழுது 50 ஆண்டுகள் அவர்களுக்கு பேருந்துகளுக்கு நடந்திருக்கிறது. பாதுகாப்பான அவர்களுக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் என்று சொன்னார். எந்த நேரமும் எந்த நிமிஷமும் சாதாரண நாம் சின்னையை சூழ்ந்து கொண்டு சுழந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எந்த அளவிலே கேள்விகள் இருக்கும் அதற்குத்தான் அல்லாஹ் இந்த கற்பித்து நாளில் அவனை பிரார்த்தனை ஓடுங்க. யாரெல்லாம் அல்லாஹும் அஸ்ஸலாஹு இந்த மையத்தை மன்னிப்பாயாக, இந்த மையத்துக்கு தவறுடைய கேள்விகளுக்கு ஏற்றக்கூடாது என்பதால் எல்லோருக்கும் உண்டு, நபிமார்களுக்கு உண்டு, நாடுகளுக்கு உண்டு, சாதாரண மனிதர்களுக்கு உண்டு. உலமாக்கள் தனித்தவர்கள் அல்ல, நபிமார்கள் தனித்தவர்கள் அல்ல, எல்லோரும் தீர்வுக்கு பதில் சொல்லி அருமையானவர்களே நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு இயற்கையினுடைய சூழ்நிலைகள் எப்படி நாம் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலே நடக்கக்கூடிய அந்த அபாயகரமான சூழ்நிலையை பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். நமக்கு சிந்தனை வருகிறத அடுத்த வீட்டிலே எழுதக்கூடிய அந்த நெருப்பு, அந்த நெருப்புக்கு கூரையிலே பிடித்தால் என்ன? சென்ற ஆண்டிலே கேரளா, இந்த ஆண்டிலே இலங்கை. அருமையானவர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய வேலைக்கு எதனால் வருகிறது? ஒவ்வொரு மனிதனும் என்ன வேண்டும்? இது என்னால் ஏற்பட்டது, நான் உணர வேண்டும். என்னுடைய தவறு இது உலகத்திலே நடக்கிறது, என்னுடைய தவறு என் குடும்பத்திலே நடக்கிறது, என்னுடைய தவறு என்னுடைய ஜமாத்திலே நடக்கிறது, என்னுடைய தவறு உலகத்திலே நடக்கிறது என்பதான
ஒவ்வொரு மனிதனும் உணர்வு நிச்சயமாக அவன்தான் மோமின் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையானவர்களே, அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்துக்கு நெருப்புக்கு விறகு என்று சொன்னால் இந்த மனித வர்க்கம், இந்த மனித வர்க்கமும் மனிதனும் என்பதாக நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இச்சையாக சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய திருவசனத்தை முன்னிறுத்தி சொல்கிறார்கள். அந்த மனிதர்களும் மனிதர்கள் என்பதாக அதற்கு விரல்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு சொல்லுகின்றார்கள், நாம் அல்லாஹ் என்னுடைய சுயநிலையை நிறைவேற்ற வேண்டும், சுயநிலையை நிறைவேற்ற வேண்டும். அதோடு இருக்கக்கூடிய, அதாவது பாறை வனத்திலே செல்லும் பொழுது மழை அவசியமாக இருக்கிறது, மலம் கிடைக்கும் பொழுது அதோடு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை, அந்த செடியை சொல்லுங்கள், நபி என்பது நிறைவேற்ற நாடுகள் நீங்கள் சென்று மறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் அந்த செடி அப்படியே பிடித்துக் கொண்டு வந்து பெருமானாரை சொல்லி மறைத்துக் கொண்டு அருமையானவர்கள், இதுவெல்லாம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மோதிதான். இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வளர்களை பிடித்ததற்கு பிறகு அந்த செடிகள் அகற்றுவதற்கு முன்னால் அதே இந்த மலையிலே சென்று தண்ணீர் வேண்டும் என்று தேவைகள் என்பதாக அருமையானவர்களே, இது கட்டுக்கதை இல்ல, அதீதிலே உள்ள விஷயங்கள். அப்ப சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நபி சுத்தரிப்பதற்காக, ஒளி செய்வதற்காக தண்ணீர் கேட்கும் என்று இடத்திலே கேட்கிறார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த மலை திரும்பியது, சோதனை நடுங்கியது. என்ன சொன்னது தெரியுமா? அந்த மலை ஆயத்தை இறங்கியது சொன்னார். என்று சொல்லி ஆயத்து இறங்கியதற்கு முன்னார் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நான் கல்மலையாகத்தான் இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் தெரிந்து நவீனத்தினை சொல்லுங்கள், எனக்காக நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு செய்யும்படியாக சொல்லுங்கள் என்பதாக அந்த மலை பேசி, அதே போல அதற்கு துவா செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வேதனை கொடுக்கப்படும் என்பதாக அது தண்ணீர் கொடுப்பது சுத்தம் செய்தார்கள். வெளியே வந்தார். ஆகவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த கலன் மலையிலே கவிழ்கிறது என்று சொன்னார். இன்னும் சொல்லப்பட்ட அந்த மலையில இருந்து உங்கள் குர்ஆன் ஓதுங்க, மலை மேல் இருந்து இந்த குர்ஆன் ஓதுங்க, உங்களுக்கு அந்த நடுக்கம் தெரியும். அந்த மலை நடுங்கக்கூடிய நடுக்கம் தெரியும். ஆனா ஓடக்கூடிய நமக்கு அந்த நடுக்கம், ஓடக்கூடிய நமக்கு அந்த நடுக்கம் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, நான் இதை ஏற்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய கையிலும் குர்ஆன் தவழும், ஒவ்வொருவருடைய கையிலும் குர்ஆன் தவழ்ந்தது. இப்ப தவறு, இப்ப என்ன தவறு? செல்போன் தவறு, குர்ஆன் தவறவில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் செல்வங்களை வெளிச்சம் தெரிந்தது. இன்னைக்கு வீடு கூடப்பட்டிருக்கிறது இருட்டாக. வீட்டில் உள்ளவர்களும் இருக்கவில்லை, வீட்டுடைய ஆழம் செல்லவில்லை, மஸ்ஜிது காலியாக, மஸ்ஜிது காலியாக இருக்கு. ஒரு சில நபர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர்றார். ஆகவே அருமையானவர்களே, இது போல நாம் மறந்து கொண்டே இருப்பவர்களானால் அரசாட்சியுடைய சோதனையும் மீளம். நான் உங்களுக்கு வாக்குறுதி சொல்கிறேன், இந்த அரசாங்கத்தின் சோதனையும் மீளாது, அல்லாஹ்வுடைய சோதனையும் மீளாது. எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவை தௌபா செய்கிறேன். யாருங்க? لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالرحمة الرحيم. உங்களுடைய பின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லப்பட்ட அந்த நபி அவர்கள் இரவிலிருந்து தன்னுடைய பாவங்கள் நீங்கும் அளவுக்கு நின்று வழங்குகிறாங்க. இன்னைக்கு 2 ரங்காவது நமக்கு நின்று வழங்க முடியாது, எனக்கும் முடியாது, உங்களுக்கு முடியல. அப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டாமா?
எப்போது அல்லாஹ்விற்கு திருமண செய்ய வேண்டும் என்று எப்பொழுது கையெழுத்து சென்ற வாரத்திலே சொன்னேன். கையெழுத்து அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யுங்க, துஆவுக்கு ஆமீன் கூறுங்கள் என்று சொன்னேன். ஆனால் உட்கார்ந்து தயவு செய்து உள்ள விட்டுங்கன்னு சொன்ன, இப்பொழுது உட்காருங்க. அப்ப என்ன இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா யாருமே இப்படி இடவெளி விட்டு நிற்க மாட்டாங்க, அப்படியே சூட்டுவதற்காக. அருமையானவர்களே, அந்த பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும். செய்கிறார்கள். யார் செய்த அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜமாஅத்தாரிலே யாராக இருக்கட்டும், சொல்லக்கூடிய சொல் யாருடைய சொல்? அல்லாஹ்வுடைய சொல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகிய அருமையானவர்களே, புனிதமான மாதங்கள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கும். புனிதமான மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப மாதத்திலே இருந்து துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரஜப வஷஅபான வபல்லிகுனா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜப மாதத்திலே பரக்கத் செய்வாயாக, அதனை அடுத்தவரைய ஷஅபான் மாதத்திலே பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை ரமலானிலே பரக்கத் செய்வாயாக என்று சொல்லவில்லை, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அனைவரும் என்னுடைய ஹயாத்து நீளமாக அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரஜப மாதத்திலே இந்த துஆ எல்லா கண்ணிலும் ஓடும். துஆ மட்டுமல்ல, இப்பொழுது இந்த மாதமே நாம் அதற்கு தயாராகி கொள்ளவில்லை. ஒரு திருமணம் நடக்கிறது, எனக்கு வீடு கட்டப்படுகிறது, எனக்கு விவசாயம் செய்யப்படுகிறது, இதற்காக வேண்டிய முயற்சிகள் என்னென்னவோ நடக்கிறது. இன்னைக்கு ஓட்டடிக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதுல விடுபட்டு போவது நிராகரிக்கப்பட்டு எப்படி இருக்குது? இதுக்கெல்லாம் பார்த்து இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அந்த ஓட்டங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஓட்டங்கள் நமக்கு முத்திரையாக இருக்கிறது. இவர் என்று முத்திரையிடப்பட்டு அப்படியே என்று சொன்னார். என்னுடைய அந்த நமக்கு என்று சொல்றார். நாம் உண்மையான மோமினாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு ஒரு ஹதீஸ் சொன்னேன். அந்த ஹதீஸ் ஒவ்வொரு ஆதரவுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். யார் சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல சிறந்த யாரும் சொன்னார், தன்னுடைய தவறை உணர்ந்து உள்ளம் நெருங்கி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பணிந்து அழுது மண்டியிட்டு தவறா செய்யக்கூடியவர் தான் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, புனிதமான மாதம் வருகிறது. அந்த மாதங்களில் 3 மாதங்களும் நமக்கு தொடர்ந்து இடையிட்ட நோக்குகள் எல்லாம் இருக்கிறது. அவர்களை எல்லாம் பிடிக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக்கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை வைத்து குர்ஆன் ஓதுவதற்குரிய முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த சொற்களை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் செயல்படுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கொடுக்கத்திற்குரிய அடியார்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றி ஹவ்லுல் கௌதரிலே இந்த நீர் தடாகத்திலே நீர் பருகி தாழ்ந்து சிராத்துல் முஸ்தம் வீட்டத்தை பாடத்தை மின்னல் வேகத்திலே நடந்து சொர்க்கத்திற்கு நல்லவர்களோடு சேர்ந்து செல்லக்கூடிய பெரும்பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று தாங்கள் அனைவர்களுடைய துஆவையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய சுற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி